இப்போ வரைக்கும் குளத்தூர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ப்ரோ ஷாப்பு. ஓகே. ஃபார்மர்ஸை பொறுத்தளவு ரொம்ப காலமாகவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன கஷ்டம் எல்லாரும் பெரிய ஆளாக தெரியுறாங்க, ஷாப் வச்சிருக்கோம். ஓகே. கீழே இருக்கிறவங்க இன்னும் கீழே தான் இருக்காங்க. முழுகி மொத்தமாக லாஸ் ஆயிருக்கு. ஒரு 50,000 1 lakh ஃபிஷ். ஹாய் கைஸ், வெல்கம் டு டிராவல் சேனல். பார்க்குறாங்க சதீஷோட அன்பான வணக்கம் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஒரு புதுவிதமான ஒரு பிளேஸுக்கு தான் வந்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இது யாருக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. செகண்ட் வந்து நம்மள மாதிரி பெட்டு வளர்க்கணும், அக்வேரியம் செட்டப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா குளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையத்துக்கு தான் வந்துக்கிறோம். இந்த இடத்த பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எங்கே லொக்கேட்டாக இருக்குது. நம்ம வில்லிவாக்கம் ஏரியாவில் பாடி ஃப்ளேவர் கீழே தான் இந்த இடம் வந்து லொக்கேட்டாக இருக்குது. செகண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் ஏரியா எந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா 188 காரை வந்து பார்க் பண்ணிக்கலாம், 200 பைக்கை வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய கிராண்டாக வந்து இந்த பார்க்கிங் ஏரியா கொடுத்துறாங்க. பொதுவாக நம்ம வந்து கொஞ்சம் குளத்தூர் ஏரியாவுக்கு நம்ம போயிருப்போம். ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு ஒரு ரூட் இருக்கும், தெரு இருக்கும். அது ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த இடத்துல எங்கேயுமே நீங்கள் பார்க் பண்ண முடியாது. பைக்கு கூட பார்க் பண்ணலாம், ஆனால் மற்ற கடையை டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் பார்க் பண்ண முடியும், பப்ளிக் யாராக இருந்தாலும். ஆனால் இந்த இடம் வந்து அப்படி இல்லை. இந்த வர்த்தக மையத்தில் வந்து ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா கொடுத்துறாங்க. இப்போ செகண்ட் நம்ம எதை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரக்கூடிய கேட்டை தான் பார்க்க போகிறோம். ஒன்று இன்னும் கொடுத்துறாங்க, அது இப்போதைக்கு தற்சமயம் க்ளோஸ் பண்ணி வச்சுறாங்க. பிஃபோர் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபியூச்சரில் வந்து ஓப்பன் பண்ணலாம். இன்னும் அவுட்னு கொடுத்துறாங்க 2 கேட்டு. இப்போ நான் வந்து அவுட் கேட்டு வழியாக தான் உள்ளே வந்தேன். இன்னும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுறாங்க. ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக 2 கேட்டை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ செகண்டு இந்த பில்டிங்குள்ளே என்னென்ன ஃபியூச்சர்லாம் கொடுத்துறாங்க, எத்தனை கடைலாம் இருக்குது சொல்லி நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிறது இந்த பில்டிங் தான். இந்த பில்டிங்கில் டோட்டலாக வந்து 3 ஃப்ளோர் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோரில் ஃபுட் கோர்ட் ஏரியா இருக்குது. டோட்டலாக இந்த பில்டிங்கில் வந்து 188 கடை இருக்குது. 188 கடையை வந்து புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டு. ஜனவரி மாதத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் வந்து ஷிஃப்ட் ஆகிடுவாங்களாம். குளத்தூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த ஏரியாவுக்கு வந்துடுவாங்க. ஓவரால் வந்து எல்லா கடையிலையும் வந்து சின்ன சின்ன ஒர்க்கு போயிட்டுருக்குது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பில்டிங்கை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். வாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட என்ட்ரன்ஸில் இருக்கிறோம். என்ட்ரன்ஸ் நடுவில் ஒரு பெரிய அக்வேரியம் டேங்க் வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரோட ஃபோக்கஸ் இந்த அக்வேரியம் டேங்கில் தான் இருக்கும். உள்ளே வந்து இப்போதைக்கு நீமோ, க்ளோரி அப்படி புது புது மீன்லாம் வந்து வச்சுருக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த கடையிலாச்சும் ஓப்பனில் இருக்குதான்னு கேட்டால் இப்போதைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓப்பன் எந்த கடையும் இல்லை. இந்த இடத்துல வந்து லிஃப்ட்டு, படிக்கட்டு, ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பிஸ்னஸ் பண்ணோம், நான் ஒரு கடை எடுக்கணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரூட்டை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே புக் ஆகிடுச்சான். 188 கடையை வந்து புக் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்டாக வந்து ஃபார்ம் வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா குளத்தூரில், அவங்களே நிறைய பேர் வந்து புக் பண்ணிக்கிறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். ஏன்னா ஜனவரிலேருந்து இந்த கடையெல்லாம் ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதை நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து என்கொயரி பண்ணி பாருங்கள், இல்லை ஆஃபீஸ் ரூமை வந்து என்கொயரி பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம். இந்த இடத்துல வந்து மென்னுக்கு, உமனுக்கு, அப்புறம் மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு வந்து 3 பாத்ரூம் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் ஏரியா தான் பார்க்க போகிறோம். வாங்க மேலே போகலாம். கைஸ், இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கிறோம். இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்.
இதுக்கப்புறம் கடைலாம் வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு வச்சுங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் குளத்தூருக்கு போத்தாவில் நேராக இந்த ட்ரேட் சென்டருக்கே வந்துடலாம். முன்னாலே ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிஷ் ட்ரேட் சென்டர்னால் கண்டிப்பாக நம்ம சென்னையில் கூட வில்லிவாக்கம் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் சென்டர் தான், குளத்தூர் ஃபிஷ் வர்த்தக மையம். ஓகே, இப்போ ஃபுட் கோர்ட் வந்துடும். ஃபுட் கோர்ட்டும் வந்து இன்னும் ரெடி பண்ணல, ஆனால் பட் பேனர்லாம் வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டும் செம்ம ஒரு பெரிய இடம் தான். இந்த இடம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அதுபோல் உள்ளே வந்து டைனிங் இருக்குது. டைனிங், அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய செப்பரேட்டாக இங்கே வச்சுருக்குறாங்க. அப்புறம் ஆரோ வாட்டர் இது வந்து ஃபுல் அண்ட் ஏசிலாம் இல்லை. அதாவது ஷாப்புக்குள்ளே ஏசி அவங்க ஃபிட் பண்ணிக்கலாம், ஆனால் வெளியே வந்து ஏசி இல்லை, அங்கங்கே ஃபேன் போட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து டைனிங் ஏரியா கொடுத்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஏரியா தெரியும். செகண்ட் வந்து இதுதான் அந்த ஃபுட் கோர்ட்டு, அவங்க சமைக்கக்கூடிய இடம். மேபி பிரியாணி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சீ ஃபுட்டு பிரியாணி அந்த இடம் ஃபுல்லாகவே சீ ஃபுட்டு தான். ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. சின்ன ஒர்க்கு வந்து அதை இன்டீரியர் ஒர்க்கு சொல்லுவோம் வச்சுங்களா, அது ஓப்பன் பண்ணதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுமா. ஓகே, இப்போ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். செகண்ட் ஃப்ளோரில் வந்து இதுவும் வந்து ஒரு பெரிய தாராளமாக கடை கொடுத்துருக்குறாங்க. அதான் ஃபுட் கோர்ட் ஏரியா பார்த்தோம். இப்போ இங்கேருந்து டாப் வியூவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இது. ஓகே, இதுதான் இந்த குளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையத்தோட ஃபுல் வீடியோ. இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் தாராளமாக எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். வேறு எதாவது பார்க்கணுமா, நான் இதுக்கு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரேன் பாருங்கள். கைஸ், இந்த ட்ரேட் சென்டரில் எல்லா மோஸ்ட் கடையும் வந்து இப்போ க்ளோஸில் தான் இருக்குது. சின்ன ஒர்க்கு போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இந்த கடையை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து சிவா அக்வா ஃபார்ம், அவரை தான் நம்ம மீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அவர்கிட்ட நம்ம சின்ன டவுட் கேட்கலாம். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபையாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே ப்ரோ. ஹாய் ப்ரோ, ட்ராவல் ஏரியாவிலேருந்து வந்துக்கிறேன். இப்போ இந்த ஒரு ட்ரேட் சென்டர் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ? இப்போ கடை பொறுத்தளவில் அங்கே இருக்கிறதோட இங்கே நல்லா தான் ப்ரோ இருக்குது. என்ன விஷயம்னா, இங்கே எல்லா ஷாப்புமே இங்கேயே வருது. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரை பொறுத்தளவில் ஆக்சசரிஸும் ஃபிஷ்ஷும் இது பண்ணுறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து வெறும் ஃபிஷ்ஷு மட்டும்தான். செகண்ட் ஃப்ளோரில் வந்து வெறும் ஆக்சசரிஸ் மட்டும். இப்போ வந்து ஃபிஷ்ஷுக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க, எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்றது தெரியல செகண்ட் ஃப்ளோரை பொறுத்தளவில். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரை பொறுத்தளவு ரெண்டுமே இருக்கும், காமனாக இருக்கும். ஆக்சசரிஸ் வித்து இதோடு இருக்கும். ஓகே ப்ரோ. இப்போ நான் பெரும்பாலான கடை வந்து இப்போ க்ளோஸ்லேயே இருக்குது. இல்லை ப்ரோ, எல்லாருக்குமே ஒர்க்கு போயிட்டு இருக்கு ப்ரோ, யாருமே ஒர்க் பண்ணாமல் இல்லை. இப்போ வெளியே இப்போ நிறைய பேர் ரேக் இங்கே வச்சு செய்கிறவங்க செய்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து ரேக் வந்து வெளியே இருந்து வருது, எல்லோரும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டைமிங் எடுக்குது, ரேக் வரதுக்கான டைமிங் எடுக்குது. இந்த ஜான்குள்ளே எல்லாருமே செட்டில் பண்ணுற மாதிரி தான் ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேரோட கடை அங்கே வேறு இருக்குது. அதே ரேக் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கவும் முடியாது, அந்த ஷாப்பை டக்குன்னு இது பண்ண முடியாது. அதனால் புது ரேக்ஸ் தான் வந்து இந்த இதுக்கு இந்த ஸ்பேஸுக்கு எப்படி செட் ஆகும்னு பார்த்து தான் எல்லோரும் இது பண்ணுறாங்க. செகண்ட் வந்து இப்போ பப்ளிக் வந்து மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டு தான் போவேன். அங்கே ரோடு வந்து ரொம்ப சின்னது. இப்போ பப்ளிக் இந்த இடத்துக்கு வந்தால் அது எப்படி அவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கும்? இந்த இடத்துக்கு வந்தால் பார்க்கிங் இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார் நிறுத்துறவங்களாம் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இங்கே விட்டுட்டு பிரச்சனை இல்லை, பயமே இல்லை. காரு யாரை இடிச்சிருவாங்களா, எந்த பிரச்சனையும். பார்க்கிங் இருக்குது. அதே மாதிரி பைக் பார்க்கிங்கும் இருக்குது, பின்னாடியும் பார்க்கிங் இருக்குது. இது மாலுக்கு பின்னாடியும் பார்க்கிங் இருக்குது. என்ன விஷயம்னா, எல்லாருக்குமே காரை பைக்கை விட்டுட்டு வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அங்கே ஏன்னா ரோட்டில் தான் விடணும். என்ன விஷயம்னா, லாரி அடிச்சிருமா, எங்கேயுமே நிறுத்த முடியாது, எந்த ஸ்பாட்டில் நிறுத்த. எல்லோரும் ஒரு சந்து உள்ள விட்டு வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கோம். இங்கே அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பப்ளிக்கு எப்போ இந்த இடத்துக்கு வரலாம், இந்த ஸ்பாட்டுக்கு எப்போ வந்தால் கரெக்டாக இருக்கும்? ஜான் கண்டிப்பாக ஆகிடும் ப்ரோ. இந்த ஜான்வரி தான் வந்து எல்லாருமே இது பண்ணுற மாதிரி. ஜான்லேருந்தே எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஷாப் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் கம்பல்சரி. ஏன்னா இதுக்கு மேலே டிலே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஜானுக்குள்ளே ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டும் இங்கே ஒப்படைச்சாகணும் எல்லாருக்குமே. அதனால் எல்லாருமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. மேக்ஸிமம் ஜான் எதிர்பார்க்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸை அங்கே வச்சுருக்கிறீங்க. இப்போ அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஒரு ஸ்பாட் எப்படி இருக்குது உங்களுக்கு? ப்ரோ கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. ஏன்னா பிஸ்னஸ் இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்பாட்டில் குளத்தூர் மார்க்கெட் தான் எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும். நியூஸ் பார்த்தவங்களுக்கும் ஃபிஷ் ஆபிஸ்டராக ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கும் தான் இப்போ இங்கே ஷாப் இருக்குது அப்படின்ற ஒரு இதுவே தெரியும். நிறைய பேருக்கு தெரியாது.
கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்ச நாள் போக போக எல்லாரும் இது பண்ணுவாங்க. எல்லாம் பப்ளிக் வர வர பப்ளிக் வர தான் செட் ஆகும். இப்போ சேம் ஒரே ரேட்டாக இருக்குமா? இப்போ அங்கே சேல்ஸ் பண்ணுறதா இங்கே கண்டிப்பாக சேல்ஸ் ப்ரோ, பண்ணுறதா? அது எல்லாமே ஒன்று தான் ப்ரோ. ஷாப் இடம் மட்டும் தான், ஸ்பாட் மட்டும் தான் மாதிரி இருக்குது. எதுக்குன்னா தமிழ்நாடு ஃபிஷரிஸ் கவர்மெண்ட் வந்து அங்கே ரொம்ப இதுவாக இருக்குது, ரோடு சின்னது, போக்குவரத்து, அங்கே இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாக்கே ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது ப்ரோ. ஷாப் அதாவது எல்லாரும் ரோட்டில் வண்டி வரதுனால அங்கே ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகுது. அதனால தான் செப்பரேட்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு மால் மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க. வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், பிரச்சனை கிடையாது. இப்போ லாஸ்ட் கொஸ்டின் ப்ரோ, அதோட அவ்வளோதான் லாஸ்ட் கொஸ்டின். இப்போ ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பில்டிங் எப்படி அவங்களுக்கு ரெண்ட் கொடுக்கணும், யாரை கான்டாக்ட் பண்ணணும், அப்படி ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்குதா ப்ரோ? இப்போ வரைக்கும் குளத்தூர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ப்ரோ ஷாப்பு. ஓகே. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க அங்கே ரொம்ப நாளாக இருக்காங்க. மினிமம் வந்து 3 இயர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். குளத்தூர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலுமே 3 இயர்ஸ் மினிமம் பிஸ்னஸ் பண்ணணும். ஆல்ரெடி எல்லாமே இருக்கணும், அவங்ககிட்ட ஜிஎஸ்டி இருக்கணும், ஐடி இருக்கணும், எல்லாமே இருந்தால் தான் இங்கே ஷாப்பு. அங்கே குளத்தூர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கே இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இப்போ ஃபார்ம் வச்சுருக்கிறவங்களுக்கும் அதே தான். 3 இயர்ஸோட பில்லு இருக்கணும், ஐடி ஃபைல் பண்ணிடணும், இந்த 3 இயர்ஸ்க்கான ஐடி இருக்கணும். இது எல்லாமே தேவைப்படுது. குளத்தூர் மார்க்கெட்டில் வச்சுருக்கிறவங்க மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குளத்தூர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஷாப் ஒதுக்கி அலாட்மெண்ட்டே இருந்துட்டுருக்காங்க இது வரைக்கும். இன்னும் வெளியே இருந்து யாரும் வரல ப்ரோ. இன்னும் வெளியே இருந்து யாருக்குமே இது வரைக்கும் சொல்லலை. ஏன்னா 180 சில்லற கடைனாலுமே அங்கே இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஃபார்மர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. ஃபார்மர்ஸை பொறுத்தளவு ரொம்ப காலமாகவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன கஷ்டன்றதை சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம மேலோட்டமாக கடை வரைக்கும் பார்க்குறோம், எல்லாம் ஓகே தான். என்ன ப்ராப்ளம்னா காலையில் போய் ஃபீட் கலெக்ட் பண்ணணும் ப்ரோ. ஒரு குட்டி வருதுன்னா போயிட்டு ஃபீட் கலெக்ட் பண்ணணும். அது ஃபீட் கலெக்ட் பண்ணோன்னா மார்னிங்கே 3 o'clock 4 o'clockலாம் ஏஞ்சி போனால் தான் அந்த ஃபீட் கலெக்ட் பண்ண முடியும். அது இந்த ஏரி ஆறு குளத்தில் தான் இருக்கும் அந்த ஃபீடு. அது ஒரு இடமும் போய் தேடி கண்டுபிடிச்சி போய் தான் எடுத்துகிட்டு வந்து அதை ஃபீட் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு ஃபிஷ்ஷு பிறந்து இந்த ஷாப்புக்கு வந்து சேல் பண்ணுறது 3 monthsலேருந்து 4 months ஆகுது. ஓகே. எல்லோரும் நான் கிளாஸ் டேங்கில் பார்க்குறோம், ஓகேவாக இருக்குது, இதுவாகுது. அதில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. இன்னும் அதே மட்டத்திலே இருக்காங்க. ஒன்றும் இப்போ நம்ம பார்க்கும்போது எல்லாரும் பெரிய ஆளாக தெரியுறாங்க, ஷாப் வச்சுருக்கோம். ஓகே. கீழே இருக்கிறவங்க இன்னும் கீழே தான் இருக்காங்க, யாருமே இன்னும் மேலே வரல. அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னை பொறுத்தளவில் இப்போ ஃபார்ம் வச்சுருக்கிறவங்களும் சில பேருக்கு இதில் ஷாப் வந்துருக்கு. ஓகே. எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். ஏன்னா அங்கே ஷாப் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தரல, ஃபார்மர்ஸ்க்கும் இங்கே ஷாப் இருக்குது. ஓகே. மேக்ஸிமம் வந்து அங்கே இருக்கிறதோட இங்கே வந்து ஃபார்மர்ஸ் இருக்கிறதுனால ஃபிஷ் ரேட்டும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார்மர்ஸ்க்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. பொருளாதாரம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து இதே வேலையாக இருக்குது ப்ரோ. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 4 o'clock 5 o'clock நம்ம சும்மா ஒரு டப்பாவில் இருக்கிற தண்ணியில் கை வச்சாலே எவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. 4 o'clock இது வரைக்கும் அதை ஃபீட் கலெக்ட் பண்ணி தான் அவங்க வந்து டைமிங்லாம் கிடையாது. இந்த டைமிங் தான் போய் தூங்கணும், இந்த டைமிங். இப்போ மழை காலம்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஓகே. இப்போ எத்தனை பேருக்கு லாஸ் ஆகிருக்குன்னு தெரியல. இந்த மழையில் தொட்டி ரொம்ப இருக்கும், தொட்டி முழுகி இருக்கும், முழுகி மொத்தமாக லாஸ் ஆகிருக்கும். ஒரு 50,000 1 lakh ஃபிஷ் வச்சுருக்காங்கன்னா ஒரே நாளில் முடிஞ்சிடும். 1 day நைட்டில் மொத்தமாக சாப்பிட்ருக்கலாம். அவங்க அடுத்த நாளைக்கே அவங்களுக்கு கேஷ் இல்லாத ஆளுங்கள்லாம் இன்னும் இருக்காங்க இந்த பிஸ்னஸ். அதில் சில பேருக்கு ஷாப் கிடச்சிருக்குது. வரவேற்கத்தக்கது தான். உண்மையிலே வந்து கவர்மெண்ட் பண்ணிடுது ஃபார்மருக்கும் ஷாப்பு அப்படின்னு சொன்னது ரொம்ப இதுவாக இருக்குது. அதே மாதிரி ஷாப் அங்கே இருக்கிற எல்லா ஷாப்பர்ஸுக்குமே இந்த 3 years இதில் இருக்கிறவங்க ஃபார்மரும் 3 years மினிமம் 3 years வந்து அந்த பில் இருக்கணும், ஐடி ஃபைல் பண்ணிடணும். ஓகே. ஜிஎஸ்டி இருக்கணும். ஏன்னா இருக்கிற குளத்தூர்ல இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு ட்ரேட் சென்டர் வந்து வந்திருக்கு. அது வந்து ஒரு வரவேற்க. ஓகே. ஃபார்ம் எங்கே ப்ரோ இருக்குது? உங்கள் ஃபார்ம் நேம் மக்களுக்கு ஃபார்ம் வந்து இப்போதைக்கு விநாயகபுரத்தில் இருக்குது பிரதர். ஓகே. ஃபிஷ் ஃபார்ம் எப்போ வரும் பிரதர்? இப்போ வந்து இங்கே ஷாப் ஓப்பன் பண்ணுறோம். நம்ம ஃபார்மர் தான். நம்ம வந்து டெட்ராஸ் ப்ரீடு பிளான்டட் டேங்க் வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம கிட்டே கிடைக்கும். வெரைட்டிஸ் என்ன வெரைட்டிஸ் சொன்னாலுமே பிளான்டட் டேங்கை பொறுத்தளவில் எல்லாமே கிடைக்கும். இப்போ எனக்கு என்னென்னா நம்ம இப்போ வந்து ஃபிஷ்ஷு மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் பிளான்ஸ் பண்ணணும். நம்மளோட ஷாப் வந்து வெளியே தெரியணும். ஏன்னா நம்ம ஃபார்ம் லெவல்லே இருக்கோம், ஹோல்சேல் பண்ணுறோம். ஓகே. நம்ம ஒரு ஷாப்பாக வெளியே தெரியணும். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு எடுத்துருக்கிறதும் அதுக்காக தான். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பாக வந்து நீங்கள் கடை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ப்ரோ. நானும் எங்களோட சப்ஸ்கிரைபர் எல்லாரும் வந்து உங்கள் கடைக்கு விசிட் பண்ணுறோம். கண்டிப்பாக ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ.
நம்ம ஈஸியாக ஒரு மீனை வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறோம், ஒரு அக்வேரியம் டேங்கை வச்சிடறோம். ஆனால் ஒரு ஃபார்மில் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்கும், எந்த அளவுக்கு வந்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் சொன்னது பிறகு தான் எனக்கே தெரிஞ்சதுங்க. இத்தனை வரைக்கும் நான் யோசிக்க கூட இல்லை. ஆனால் அவர் சொல்லிட்ட பிறகு தான் எனக்கே இதுமாரியான ஒரு கஷ்டத்தை வந்து படுறாங்களா. ஏன்னா அவங்களும் ஒரு விவசாயி மாரி தான். இப்போ விவசாயத்தில் வந்து மழை பெஞ்சு பயிர் அழிஞ்சிச்சுன்னா எந்த அளவுக்கு ஒரு நஷ்டீடு ஒரு சப்சிடியாக கவர்மெண்ட் கொடுக்குதோ அதேமாரி ஃபார்மில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபார்மில் வந்து ஒரு மீனை வந்து அவங்க எடுத்து அதை வந்து ஃபீட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ளேயும் இந்த மழை வந்து டோட்டலாக வந்து தண்ணியில் முங்கிடுச்சுன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும், ரொம்பவே கஷ்டம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1 lakh 2 lakh போட்டு மறுபடியும் ஒருத்தங்க மீன் வாங்கி அதை மறுபடியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து சிறு தொழில் வியாபாரி தான். கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டு அவங்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கும் வந்து வாழ்வாதாரத்தை பூர்த்தி பண்ணணும் சொல்லணும். ஆனால் இப்போ இந்த ட்ரேட் சென்டர் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மழையில் இந்த சைக்ளோனில் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தால் கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணணும். அதுதான் என்னோட இது. உண்மையில் அவர் சொல்லும் போது தான் எனக்கு ஒரு தோணுச்சு, இதுமாரி கஷ்டப்படுறாங்களான்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் வந்து ஃபார்ம் வச்சுருக்கிறீங்க, அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் சென்டரில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, ஒரு கடையை ரெண்ட் எடுக்க போகிறீங்க, இந்த கடையில் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குதுன்னு அப்படின்னு கேட்பீங்க. இப்போ உங்களுக்காக நான் உள்ள கடைக்குள்ளே போகிறேன். இது ஆல்ரெடி வந்து F27 கடை நம்பரு. இப்போ எல்லா கடைக்கும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்பர் கொடுத்துறாங்க. இப்போ இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறனால F27 F28 29 இப்படின்னு கடை நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ F27க்குள்ளே ஒரு போகிறோம். இப்போ உள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபேனு, சுவிட்சு போர்டு, அதாவது ஃபிஷ் டேங்க்கு வந்து தண்ணி தான் ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு குழா கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு குழா ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் தண்ணி வருதான்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தண்ணி வரல. மேபி நீங்கள் எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து குழா கொடுத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு கடை. இது வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ, அதாவது டெக்கரேஷன், அதாவது கப்போர்டு வைக்கிறது, லைட் செட் பண்ணுறது, அது உங்களோட விஷயம். ஆனால் கடையை கொடுத்துருவாங்க. அப்புறம் உங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக மீட்ரு பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து மீட்ரு செட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஒரு கடையை வந்து ரெடி பண்ணுறாங்க, அது உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட்டு ஒரு எம்டியான ஒரு கடை இது தாங்க. இதேமாரி தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். இது ஆல்மோஸ்ட் எல்லாமே புக் ஆகிடுச்சு. மேபி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸரை யாராச்சும் என்கொயரி பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க, அது அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி ஒருத்தர் கடையை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் ஒரு கடையை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த இடத்த பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயம் இந்த ட்ரேட் சென்டர் பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்தோம். ஃபார்மில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களோட வழி என்ன, அப்புறம் இந்த இடம் வந்தது அவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய விஷயத்த வந்து சொன்னார். அதை பார்க்கும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம பெட்டு வாங்கணும், இல்லை ஃபிஷ் அக்வேரியம் டேங்க் வாங்கணும், இல்லை ஃபிஷ் வாங்கணும், அக்சசரிஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வேறு எங்கெங்கே அழைத்தவல எல்லாம் ஒரே இடத்துல வரப்போது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து எல்லா கடையும் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து இப்போதைக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சின்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன். மேபி ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம இந்த ட்ரேட் சென்டருக்கெல்லாம் அப்போ என்ன மாதிரியான கடைலாம் இருக்குது, என்ன மாதிரியான ஃபுட் கோர்ட் இருக்குது, இப்படி சொல்லி நிறைய விஷயம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் சதீஷ். பை பை கைஸ்.